God so loved the world so much that he gave his only son. யோவான் 3:16 தம் ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று பரிசுத்த தம திருத்துவத்தின் திருவிழா, த ஹோலி ட்ரினிட்டி. ஒரே கடவுள், திரியேக கடவுள், திரியேக சர்வேஸ்வரன், மூவொரு கடவுள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே கடவுள். இந்த பழைய தமிழ் பரிசுத்த தம திருத்துவம். பரிசுத்தம் என்றால் ஹோலி, தம என்றால் ஒன்று, திருத்துவம் என்றால் மூன்று. ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? என் கண்ணுக்கு புலப்படவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. இது விஞ்ஞானம் அல்ல, இது மெய்ஞானம். விஞ்ஞானத்தில் தண்ணீரை பகுத்தால் H2O, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, இரண்டையும் சேர்த்தால் தண்ணீர் வரும். இது விஞ்ஞானம். ஆனால் மெய்ஞானத்தில் இப்படி கூறு போட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் காற்றை பார்க்க முடியுமா? காற்றை உணர முடியும். இப்பொழுது நிச்சயமாக இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், எக்ஸ்ரேஸ், இவைகளை எல்லாம் நீ நம்புறியோ நம்பளையோ இருக்குது. நம்முடைய செல்போனுக்கு எப்படி அழைப்புகள் வருகின்றன? எங்கு பார்த்தாலும் இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கின்றன. அவைகளை நம்முடைய செல்போன் வாங்கி நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. பிறரோடு தொடர்பு கொள்வதற்கு வேண்டிய தொடர்பு சாதனங்களாக அமைகிறது. ரிமோட் கண்ட்ரோல் என்றால் என்னவென்று 25 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்களுக்கும் தெரியாது, படித்தவங்களுக்கு கூட தெரியாது. அது எப்படி சாத்தியம்? எங்கிருந்து விண்ணிற்கு செல்கின்றவர்களை ரிமோட் கண்ட்ரோலில் செய்வாங்களாமுல்ல? அப்படிலாம் நினச்ச காலம் உண்டு, எண்ணிய காலம் உண்டு. இன்றைக்கி பிறந்து 1 வயசு கூட இல்லாத புள்ள ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து டிவி ஆப்ரேட் பண்ணுறதை பார்க்குறோம். அதுக்கு தெரியும் ரிமோட் கண்ட்ரோல் என்றால் இருக்கின்ற இடத்துலேருந்து டிவியை இயக்க முடியும், அணைக்க முடியும், மாற்ற முடியும், எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், வால்யூம், இப்படி பல வகையான காரியங்களை சின்ன கருவி கையில் இருந்து கொண்டே செய்ய முடிகிறது என்றால் இறைவன் எவ்வளவு வல்லமை! அதை உணர்வதற்கு வேண்டிய மனப்பான்மை வேண்டும், தாழ்ச்சி வேண்டும். ஆகவே நம்முடைய இருமாப்பு, அகந்தை, ஆணவம், செருக்கு இறைவனுடைய அருளை நமக்கு தராது. திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் இப்பொழுது சமீபத்தில் அவர் புனிதராக்கப்பட்டார். வத்திக்கான் சங்கத்தை ஏற்படுத்தியவர் ஜான் தி 23rd. அன்பினால் நிறைந்திருக்கிற இறைவன் உள்ளத்தில் கொடுப்பதற்கு ஏதாவது இருந்து கொண்டேதான் இருக்கும். உன் உள்ளத்தில் அன்பு இருந்தால் நிச்சயமாக ஏதாவது பிறருக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வகையிலே நீ உந்து தள்ளப்படுவாய். ஒரு கருமியாகவோ அல்லது தனக்கென்று வைத்து கொண்டோ இருக்க மாட்டாய். இந்த காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட தங்களுக்கு கிடைக்கக்கூடிய தின்பண்டங்களை பகிர்ந்து கொள்வதில்லை. அப்படி ஒரு 2 பையன்கள் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து என்கிட்ட வந்தது. இவன் தனியாக முறுக்க வச்சுக்கிட்டு ராத்திரி தூங்கும்போது போர்வை இழுத்து போத்திக்கிட்டு திங்கிறான். லைட்டெல்லாம் அணைச்சாச்சு, சத்தம் மட்டும் கரக்கு முறுக்குன்னு வருது. எங்கேருந்துடா சத்தம் வருதுன்னு பார்த்தா இவனுக்கு கொடுத்து தனியாக இந்த முறுக்க திங்கிறான், என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு தம்பி அண்ணனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட். பகிர்ந்து கொள்ளுதல் என்பது உடன் பிறப்புகளிடையோ அல்லது குடும்பத்திலேயோ சமுதாயத்திலோ இல்லை என்றால் தனக்கென வாழுகின்றவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் அன்பினால் நிறைந்திருக்கிற இறைவன் உள்ளத்தில் கொடுப்பதற்கு ஏதாவது இருந்து கொண்டேதான் இருக்கும். நிச்சயமாக நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று அங்கலாய்க்கும்.
எனவே நம்ம உள்ளங்கள் அப்படி நிறைந்திருக்க வேண்டும். G.K. Chesterton ஒரு மிகப்பெரிய ஆங்கில அறிஞர், Trinity is somewhat a fascinating way of saying that God is love. If God is love, then there must be within his deepest nature a play of the lover, beloved and love. இவைகள் எல்லாம் இந்த டிவி பெட்டிகளும் இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் இல்லை என்றால் பிரசங்கத்துக்கு எடுத்து ஆளவே முடியாது. ஆழமான கருத்துக்கள் சொன்னாலும் புரியாது. ஆனால் அவைகளை மறுபடியும் பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய விளக்கம் புரியும். ஆழ்ந்த கருத்து. ஆங்கிலத்தில் அதை தமிழாக்கம் செய்து தமத்திருத்துவம் அன்பே கடவுள் என்னும் கூற்றை மெய்ப்பிக்கும் ஒரு சக்தி, ஒரு பவர். அன்பே கடவுள் என்றால் அவரது ஆளுமையில் அன்பு, அன்பு செய்பவர், அன்பு செலுத்தப்படுபவர் என்ற பரிமாணம் இருக்க வேண்டும். அனைத்தும் அன்பு செய்கிறார், அன்பு செலுத்தப்படுகின்றார், அன்புமயமாக இருக்கின்றார். மிக சுருக்கமாக அன்பே இறைவன் என்று எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆங்காங்கு. நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் தி 16 அவருடைய வார்த்தைகள், The doctrine of theology is the absoluteness of the relative. Doctrine of Trinity would mean being for with the other. எவ்வாறு தமத்திருத்துவம் மூவரும் கடவுள், மூவருக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவசுவாபம் இருக்கிறபடியினாலே மூவரும் ஒரே கடவுள், தனித்தனியாக அல்ல என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன குறிப்பிடத்தில் படித்த மறைக்கல்வி. மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி ஆகியோரிடையும் உள்ள ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரு மக்கள் குலம்தான் திருச்சபை என்பது புனித சிப்ரியான் என்ற புனிதருடைய வார்த்தைகள். ஒவ்வொரு திருப்பலியின் துவக்கத்திலும் நாம் இந்த மூவொரு கடவுள் பெயரால் வாழ்த்து கூறி அழைக்கப்படுகிறோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று துவங்கி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்ற மூவொரு கடவுளினுடைய வாழ்த்து நமக்கு தினம் தினம் கொடுக்கப்படுகிறது. God surrounds us with a relationship that He is. When we surrender ourselves to the Trinitarian love, then we would find ourselves fully alive. தான் இருக்கும் உறவு முறையில் இறைவன் நம்மை சூழ்ந்துள்ளார். தமத்திருத்துவ அன்புக்கு நம்மையே முற்றிலும் சரணாகதியாக்கினால் முழு உயிரோட்டம் உள்ளவர்களாக காணலாம். இப்பொழுது ஒரு வீட்டில் மகிழ்ச்சி எப்படி இருக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. A happy home recipe. 4 cups of love, 5 spoons of hope, 3 cups of forgiveness, 3 quarts of faith, 2 cups of loyalty, 2 spoons of tenderness, 1 cup of friendship, 1 barrel of laughter. 4 கோப்பை அன்பு, 5 கரண்டி நம்பிக்கை, 3 கோப்பை மன்னிப்பு, 3 பாங்கு விசுவாசம், 2 கோப்பை பிரமாணிக்கம், 2 கரண்டி சாந்தம், 1 கோப்பை நட்பு, 1 பீப்பாய் சிரிப்பு. இவைகளோடு take love and loyalty, mix it thoroughly with faith, blend it with tenderness, kindness and understanding, add friendship and hope, sprinkle abundantly with laughter, bake it with sunshine, serve daily with generous helpings. அன்பையும் பிரமாணிக்கத்தையும் விசுவாசத்தோடு கலந்து சாந்தம், பிரியம், புரிந்து கொள்ளுதலுடன்
சேர்த்து நட்பையும் சேர்த்து நம்பிக்கையை சிரிப்போடு தெளித்து சூரிய ஒளியில் உலரச் செய்து தினமும் தாராளமாக பரிமாறவும். வீட்டில் சமையல் செய்கிறோம், பல வகையான எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறோம். அதுபோன்று நம்முடைய வீடுகளில் இப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான அன்பும் மகிழ்ச்சியும் புரிந்து கொள்ளுதலும் இருக்கும் என்றால் இவைகளை எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய இல்லங்களாக நம் இல்லங்கள் இருக்க வேண்டும். தந்தை இவ்வுலகை எவ்வளவு தூரம் அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை கையளிக்கும் அளவுக்கு அவர் இந்த உலகை அன்பு செய்தார். இறை தந்தையினுடைய பரிவு, அதை உணர்ந்து இப்பொழுது செபிப்போம். The grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all, in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.